உங்க கட் ஆஃப் 160ல இருந்து 175 குள்ள இருக்குதா, உங்களுக்கான டாப் காலேஜஸ் தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ நீங்க ரவுண்டு 2ல வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ பெஸ்ட் சாய்ஸ் லிஸ்ட் நான் வந்து கொடுக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு 20 காலேஜ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம ஒரு 30 காலேஜ் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பார்ட் 2 இதுல ஒரு 20 காலேஜ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ மொத்தம் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 காலேஜ் நான் வந்து கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவர் இருந்தீங்கன்னா மறக்காம நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட்க்கு நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். இப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு நம்ம வீடியோ கொடுக்குறோம். நீங்க காலேஜ் சேர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் 1ல இருந்து செமஸ்டர் 8 வரைக்குமான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான நம்ம கோடிங் சீரீஸ், ஜாவா ஃபுல் சீரீஸ், இங்க பாத்தீங்கன்னா 11 ஹவர்ஸ்க்கு நான் ஜாவா மட்டுமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஸோ அதனால் நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் 1149. ஸோ டிஎன்ஏ கோட் ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம டிஎன்ஏ கோடை நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி OMR. ஸோ நம்ம ஆல்ரெடி சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம வந்து டாப் 30 ரவுண்ட் 1ல நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ரவுண்டு 2 பார்ட் 2ல இது வருது 1149. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2 பார்ட் 1 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கடுத்து தான் பார்ட் 2. பார்ட் 1ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 5910. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா JPR இன்ஜினியரிங் காலேஜ் OMR. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1306. தென் பார்த்தீங்கன்னா ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 4678. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதனுடைய கவுன்சிலிங் கோட் 2725. தென் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சி. இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 3826. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேல்டெக் மல்டிடெக். ஸோ இந்த வேல்டெக் மல்டிடெக்கோட காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1118. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. ஸோ இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 3830. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சேலம்ல இருக்குது. இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 2653. தென் பார்த்தீங்கன்னா KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1311. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 2751. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்டர் NGP இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2736. ஸோ நான் கவர்மெண்ட் காலேஜ், ஸோ கான்ஸ்டிடியூன்ட் காலேஜ்லாம் நான் கடைசியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு 7 காலேஜஸ் கிட்ட நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2735. ஸோ இப்போ ஆரம்பிக்குது. ஸோ GCE தர்மபுரி. ஸோ இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 2369. ஓகேவா? அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 4020. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் GCE தஞ்சாவூர். இதனுடைய கவுன்சிலிங் கோட் 3464. ஸோ இது கவுன்சிலிங் கோட், TNA கோட், காலேஜ் கோட் எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இதை முன்னாடி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜினோ இதை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதனுடைய கவுன்சிலிங் கோட் 3011. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இதனுடைய கவுன்சிலிங் கோட் 1026. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 5010. ஆர் லாஸ்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி. ஸோ இதனுடைய கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ இதுதான்ப்பா 20 காலேஜ் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு 20 காலேஜ் கொடுத்துருந்தேன். ஸோ இன் டோட்டல் உங்களுக்கு ஒரு 40 காலேஜ் இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரவுண்ட் 1 பசங்களுக்கு ஒரு 30 காலேஜ் கொடுத்துருக்கேன். அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் வேணும், எனக்கு வந்து SSN தான் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி போகலாம். இல்லை நான் வந்து கோர்ஸ்க்கு நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எனக்கு வேணும், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் வேணும். ஸோ அந்த மாதிரினா நம்ம சொன்னதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ ஸோ இன் டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலேஜ் ஆகுது? ஒரு 70 காலேஜ் ஆகிடுச்சா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.